இந்த வீடியோ எத பத்தினா, ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேங்க. நான் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்த ஒரு யூடியூப் சேனல். நான் சாரி நான் ஆரம்பிச்சுட்டேன். நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க? இதுதான் விஷயமே. ஏன்னா, ஆக்சுவலி ஒரு 2, 3 இயர்ஸ்ன்னு நெனைக்கிறேங்க. 2, 3 வருஷம், ஒரு 2, 3 இயர்ஸாவே வந்து நான் எப்படா சேனல் ஆரம்பிக்கலாம்? ஒரு வ்ளாகிங் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சு ரொம்ப நாட்கள் வந்து கடந்து போச்சு. நம்ம பட் ஃபைனல் இயரா இந்த வருஷம் ஆரம்பிக்கணும். ஸோ 2026ல எடுத்த ஃபர்ஸ்ட் டிசிஷனே வந்து இதுதான். யூடியூப் சேனல் நம்ம கம்பல்சரி ஆரம்பிக்கணும். ஸோ அது எப்போருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளோட பர்த்டே டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நம்ம என்னைக்கு வந்து பிறந்து தொலைச்சோமோ, அன்னைக்கே தலைவனையும் உருவாக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது உருவாக்கி இன்னைக்கு பயணம் பண்ண ஆரம்பிக்க போறேன். இப்ப அப்புறம் ஓகேடா நீ ஆரம்பிச்சு தொல. அதுக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்ப என்ன மாரி இருக்கிற பீப்பிள் தான் ரொம்ப மெஜாரிட்டியா இருப்பீங்க. ஓகேவா? நான் ரொம்ப அதாவது நானே வந்து ஒரு 2, 3 இயர்ஸாவே நெனச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். யூடியூப் சேனல் போடலாம். வ்ளாகிங் சேனல் ஆரம்பிக்கலாம். அப்படின்றத நானே வந்து ரொம்ப நாளா ஆரம்பிச்சு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ, இப்ப என்னைய மாரியே நீங்க நெறையா பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்ப எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ, நம்ம என்ன போட போறோம்? என்ன கன்டென்ட் போட போறோம்ன்றதே எனக்கு வந்து ரொம்ப நல்லா யோசனையா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். நம்மள மாரியே நெறைய பேர் இருப்பாய்ங்க. அவன் எனக்கு ஒரு ஆறுதல் வீடியோவா இருக்கட்டுமே! எனக்கு இல்ல. நமக்கு அது பெரிய ஆறுதல் வீடியோ. ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம ஒரு கன்டென்ட்ட உருவாக்கி அந்த கன்டென்ட் பாசிட்டிவா இருக்குமா? நெகட்டிவா இருக்குமான்னு ஒரு தாட் நமக்கு இருக்கும் இல்லையா? அதனால ஒரு டெமோ வீடியோ போட்டுருவேன். நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நெனச்சப்ப, என்ன மாரி நெறைய பேர் ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப என்னைய மாரி ஆரம்பிக்க நெனச்சவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆரம்பிச்சவங்க முன்னாடி போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்க நெறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. யூடியூப்ல கன்டென்ட்லயும் சரி, கான்செப்ட்லயும் சரி, ஒரு பிரீமியம் குவாலிட்டியும் சரி, நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களலாம் டேக் ஓவர் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்கலாம் நம்ம நெனச்சப்ப பண்ணியிருந்தா மேபி நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இப்ப நம்ம வெறும் வாய் வார்த்தையாவே நெனச்சிட்டு இருந்ததுனால, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறனால, நாளைக்கே நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிரணும்ன்றது ஒரு ஆசையா இருக்கு. ஸோ அவங்க எல்லாரையும் இன்ஸ்பயரா வச்சு நான் இன்னைக்கு சேனல் ஆரம்பிக்கிறேன். என்னையும் ஒரு இன்ஸ்பயரா வச்சு நீங்களும் பின்னாடி வந்துருங்க. ஏன்னா, அதனால தான் இந்த வீடியோ. எந்த ஒரு வீடியோவும் இல்ல. இந்த வீடியோ கான்செப்ட் கிடையாது. என்ன மாரி ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு ரொம்ப நாளாவே இருப்பீங்க. நீங்க தயவு செஞ்சு அந்த யோசனைய தூக்கி குப்பையில போட்டுட்டு, உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வேணுமா? இல்ல அது வேணுமா? இது வேணுமான்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நீங்களும் ஆரம்பிச்சுடுங்க. நான் முன்னாடி போய்க்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னை கூடவே சேர்ந்து நீங்களும் வந்துருங்க. நம்ம அடுத்ததா வந்து எத பத்தி பேசலாம் அப்படின்றத யோசிப்போம். இன்னும் சில நாட்கள் வ்ளாகிங் வீடியோல நம்ம எத பத்திலாம் போடலாம், பேசலாம்னு சொல்லிட்டு நெறையா ஒரு யோசனைகள் இருந்துச்சுங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் இருக்கு. அந்த ஒரு சில மாதங்களுக்கு அரசியல் இருக்கிறதுனால, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு புரிதலோடையும், நல்ல ஒரு அறிவோடையும் நம்ம பேசணும். அத பத்தி. ஏன்னா இத தான் நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு மக்களிடம் போய் இத தான் நம்ம சேர்க்கணும். அப்படின்ற ஒரு பொறுப்பு எல்லா ஒரு மிடில் கிளாஸுக்குமே இருக்குது. அதனால நம்ம கண்டிப்பா இத கொண்டு போய் சேர்ப்போம். அத விட முக்கியமான விஷயம், இது எத்தன பேர் வந்து சேரும்னு தெரியாது. ஸோ ஃபியூச்சர்ல கூட இது சேரலாம். சும்மா வெறும் வதந்திகள வச்சுமே கமெண்ட்ல ரிப்ளை பண்ணாம, உங்களோட ஒரு ஒரு கமெண்டும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ அதனால இதையும் பண்றதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு, ஆராய்ஞ்சு பேசுங்க. அரைகுறையா யாரும் யாரையும் விமர்சனம் பண்ண வேணாம். யாரையும் இது பண்ணவும் வேணாம். ஓகே. இதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல நானும் ஏதாவது தவறுதலா பேசியிருந்தாலும், இந்த கமெண்ட்ல நான் திருத்திக்க ட்ரை பண்றேன். ஓகே. அவ்வளோதாங்க. பேச வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு முக்கியமான விஷயம், ஆ ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. டக்குனு ஆரம்பிச்சுருங்க. ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குது. நமக்கு கொஞ்சம் பிரைட்டா ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மள சுத்தி எப்ப வேணா, என்ன வேணா நடக்கலாம். ஸோ, நம்ம சில்லா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால சில்லா இருங்க. ஜ சாரி சில் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.